நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நினச்ச மாதிரியே வந்து கண்மணி வந்து குடும்பத்தில் வந்து சண்டையை மூட்டி விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கண்மணி வந்து இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் வந்து இந்த ராகவன் தான். இவனை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாதிக்க முடியும். இப்போ வந்து நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையாக வந்து மாறிட்டார். இனிமேல் வந்து நம்ம இல்லாத போல சொல்லி இந்த குடும்பத்தில் சண்டையை மூட்டி விட்டு நம்ம வந்து பிரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ராகவன் வந்து வாராரு. வந்தவொடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. உடனே ராகவன் வந்து, கண்மணி எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுவும் உனக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாங்க, என்னை இந்த வீட்டில் வந்து யாருமே மதிக்க மாட்டேங்காங்க, என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு அண்ணியா கூட யாருமே மதிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் உன்னை என்ன செஞ்சா சொல்லு, கார்த்தி எதுவும் சொன்னானா, மாறன் எதுவும் சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைங்க, கார்த்தி வந்து இதுக்கு முன்னாடி மனசில் வந்து பிரச்சனை வந்துச்சுல, அதை மனசில் வச்சுக்கிட்டு திருப்பி என்கிட்ட வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ராகவன் வந்து என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க, என்ன பிரச்சனை எதுவுமே கேட்கல. விறுவிறுன்னு வா நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கீழே இறங்கி வராங்க. பார்த்தா ஹாலில் வந்து நம்ம மாறன், அதுக்கடுத்து வீரா, வள்ளி, கார்த்தி எல்லாமே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கண்மணி திட்டிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்மணி திட்டினா நான் எப்போ திட்டினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி கேட்காரு. டேய் எல்லாத்தையுமே அவள் வந்து என்கிட்ட சொல்லிட்டாடா, நீ தான்டா வந்து மனசுக்குள்ளே வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் ராகவா, சொல்கிறது கேள்றா, எதுனாலும் எந்த பக்கம் உண்மை இருக்குன்னு கேட்டுட்டு பேசுகிறா. நீ பாட்டில் வந்து அண்ணி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டில் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இங்கே பாருங்க அண்ணி, தேவையில்லாமல் வந்து குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு கார்த்தி வந்து திட்டுறாரு. உடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க நான் தாங்க பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேண்டாங்க, நான் அப்போலேயே அதான் சொன்னேன், இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், தேவையில்லாமல் கேட்காதீங்க, என்னை தான் சொல்லுவாங்கன்னு சொன்னேன், நீங்கள் தான் தேவையில்லாமல் வந்து கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் ராகவா, உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா கொஞ்ச நாள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, யார் என்ன சொன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பேசுகிறா, தேவையில்லாமல் வந்து எடுத்தவங்க அவுத்தவங்க எதுவும் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வள்ளியை சொல்கிறாங்க, டேய் ராகவா, கார்த்தி எதுவுமே திட்டலடா, அவன் பாட்டில் அமைதியாக தாண்டா இருந்தான், அவன் என்னடா பண்ணான், அவன் மேலே எதுக்குடா இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க, மாமா நான் சொல்கிறது கேளுங்க, கார்த்தி வந்து எதுவுமே தப்பாக பேசலை, அவர் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீரா, உன் மேலே வந்து நான் பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன், என்ன இருந்தாலும் வந்து கரெக்டான பக்கம் தான் நீ நிற்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ பார்த்துக்கிட்டா நீயே இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, இனிமேல் வந்து உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நீ வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே வராத, இந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராகவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.